இல்ல மசாவு பையா இங்க நின்னு என்ன பண்ற? நல்ல வேளை நாங்க உன்னை பாத்துட்டோம். ரொம்ப நேரமா என்ன விளையாடுறதுன்னு யோசிக்கிறோம், ஐடியாவே வரலப்பா. என்ன விளையாடலாம் நீயே சொல்லு. அதத்தானே ஃபுட்பால் விளையாடலாம்னு சொன்ன, நீ தான் கேட்கல. கார்ட்ஸ் விளையாடலாம். வேண்டாம் அதெல்லாம் உட்கார்ந்து விளையாடுறது. ஓடி ஆடி விளையாடணும்பா. இல்ல இன்னைக்கு நம்ம குடும்ப விளையாட்டு விளையாடலாம். இன்னைக்குமா? நேத்து அதே விளையாட்டு தானே நம்ம விளையாண்டோம். அந்த குடும்ப விளையாட்டு வேற மாதிரி, ஆனா இந்த விளையாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா எது எப்படி இருந்தாலும் ஃபேமிலி விளையாட்டு தானே, அதனால ஃபுட்பால் தானே நல்லா இருக்கும். உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுனா நான் வரல. என்ன கவனிக்கிறீங்களா? சொல்லு மசாவ், உனக்கு என்ன விளையாட ஆசையா இருக்கு? அது வந்து எனக்கு இப்ப விளையாடலாம் நேரம் இல்ல. 9 to 6 ஆபீசர் பிஸியா இருக்காராம். அது ஒரு முக்கியமான பொருள் நான் தொலைச்சிட்டு அதை தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். என்னது முக்கியமான பொருளா? பர்ஸ் ஏதாவது தொலைச்சிட்டியா? அதுல கார்டு இருந்தா பெரிய பிரச்சனை தான்ப்பா. நான் முக்கியமான பொருள் தொலைச்சிட்டேன்னு சொல்றேன். முக்கியமான பொருளை நான் தொலைச்சிட்டேன்பா. ஆர்வ கோளாறை தொலைச்சது நீ இல்ல, மசாவு பையன் தான். மசாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பொருள்னா என்னன்னு எனக்கு தெரியும். டோட்டல் விக்டோரியா தானே. அதேதான்ப்பா, எங்கேயாவது தொலைச்சிட்டேன். விக்டோரியாவா மசாவ்? ஆனா மசாவுக்கு அந்த டேட்டில்னா ரொம்ப பிடிக்குமேப்பா. எனது மசாவும் விக்டோரியாவுமா கேள்விப்படாத காம்பினேஷன் ஆகியிருக்கே. இதே மாதிரி ஓடிட்டு இருந்தா கூடி சீக்கிரத்துல ரீல் அந்துரும். கவலைப்படாத மசாவ், சீக்கிரம் அது கிடைச்சிரும். கண்டுபிடிக்க நாங்களும் உதவி பண்றோம். ஓகே, சட்டை போட்டுன்னு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவன் தொலைச்ச பொருளை கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஓகே. நன்றிப்பா. ஆமா, அது எப்படிப்பா தேடுறது? சரி மசாவ், நீ அத எங்க தொலைச்சேன்னு ஞாபகம் இருக்கா? எங்க மம்மி என்ன ஷாப்பிங் போன அனுப்பி விட்டாங்களா? அப்ப விக்டோரியா எடுத்து என் பேக்குள்ள போட்டு வந்தேன். வெஜிடபிள் ஷாப்ல வெஜிடபிள் வாங்கி பேக்குள்ள போடலாம் திறந்து பார்த்தப்போ அதுக்குள்ள இருந்து விக்டோரியா காணும்பா. அது எங்க போச்சுன்னா தெரியல. ஏன் விக்டோரியாவை நான் தொலைச்சிட்டேன். ஆனா நீ கடைக்கு போனது காய்கறியை வாங்குறதுக்காக தானப்பா. சரி, இப்ப அது தொலைஞ்ச இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சுல. காய்கறி கடைக்கிட்ட தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். நம்ம அங்க போய் பார்க்கலாம் வாங்க. என்ன? ஆனா அந்த பொண்ணு வாசனை ரொம்ப அதிகமா வருமே, என்ன பண்றது? ஆனா அது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குமே. ஆனா அம்மா அது நிறைய சாப்பிட்டா மூக்குல பிரச்சனை வரும்னு சொல்லிருக்காங்க. ஓ ஆமா ஆமா. எங்க அப்பாக்கு கூட நீ சொன்ன மாதிரி நடந்திருக்கு தெரியுமா? தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வாங்க காய்கறி கடைக்கு போவோம். சாப்பிடுறத பத்தி யோசிக்காம தேடுறத பத்தி யோசி. காய்கறி கடைக்கு தான் பக்கத்துல இருக்கு. நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலானே. வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. முள்ளங்கி விலை இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஏம்பா மசாவ், இந்த கடை தானே? ஒருவேளை பாக்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்குமோ? கம்மியா கொடுக்கறேன். எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இனிமே உங்களுக்கு கிடைக்காது. வாங்கிட்டு போங்க. என்ன கிடைச்சிருச்சு? என்ன எப்ப பார்த்தாலும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்க மாட்டியா நீ? ஓகே ஆபீசர். என்ன கிடைச்சிருச்சா? எனக்கு ஒரு காயின் கிடைச்சிருக்கு பாரு. இந்தாங்க, இது கீழே இருந்துச்சு. ஓ ரொம்ப நன்றி. அது இல்லையே. எங்க போச்சுன்னு தெரியல. ஒண்ணு பண்ணலாம், இந்த அங்கிலேயே கேட்டு பார்க்கலாம். தொப்பி போட்ட அங்குல், எங்களுடைய டர்ட்டில் இங்க எங்கேயாவது பாத்தீங்களா அங்குல்? டர்ட்டிலா? ஆமா, அது பேர் கூட விக்டோரியான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஆமை. அப்புறம் அது கொஞ்சம் குட்டியா நல்லா குண்டா இருக்கும், தலை வெளியே இருக்கும். என் டர்ட்டில பத்தி தப்பா சொல்லாத. தெரியலையா பசங்களா? ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது இப்படிதான் கேட்பாங்களா? நான் ஏதாவது தவறா பேசிட்டேனோ? கண்டிப்பா அது இங்க எங்கேயும் இல்லப்பா. இனிமே நான் விக்டோரியாவை பார்க்கவே முடியாதா? அட என்னப்பா இப்பவே தலை தொங்க போட்ட? கவலைப்படாத, நம்ம ஒண்ணு பண்ணலாம். எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம். மசாவ் ஷின்சான் நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க 3 பேரும் இந்த பக்கமா போறோம். எங்க இருக்கும்? அது இங்கே இல்ல ஷின்சான். நண்பா, வாயை மூடி கூப்பிடுறதுக்கு பதிலா அது பேரை சொல்லி நாம கூப்பிடலாம். உன் குரலை கேட்டு வரும்ல. ஆமாப்பா. விக்டோரியா. காசா பணமா கேக்குற மாதிரி கூப்பிடு. சரி சரி கூப்பிடுறேன். விக்டோரியா. பத்தாது, இன்னும் நல்லா சத்தமா கூப்பிடு. விக்டோரியா. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கணும்பா. விக்டோரியா. கொஞ்சம் அன்பா கூப்பிடு. விக்டோரியா. என்ன சத்தம் இங்க? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா விக்டோரியா, இது என்னோடது. என்னது? இது என்னோடது. கைய வச்சனா அவ்வளவுதான். என்னோடதா? இத நீ எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லு. காய்கறி கடைக்கு பக்கத்துல இருந்தது எடுத்தோம். இது என்னோட விக்டோரியா தான். நான் அந்த இடத்துல தான் இது தொலைச்சேன். இது உன்னோடதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? அது வந்து
இருந்தா சொல்லு. ஆதாரமோ சாட்சியோ இருந்தா சொல்லே குடுக்கறேன். ஆமா, இல்லனா இத மறந்துரு. நண்பா மசாவ், அது கழுத்துல ஏதாவது மச்சம் இல்ல ஆபரேஷன் பண்ண அடியால ஏதாவது இருந்தா சொல்லு, கொடுத்துட்டு போயிடுவானுங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. அம்மா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண செஞ்சா? அப்படின்னா உன்கிட்ட ஆதாரம் இல்லன்னு சொல்லு. போலாம் வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நாம சந்திக்கலாம். என்ன ஏய் நில்லுங்க. அது உன்னுடைய டைட்டில்ங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவங்க கிட்ட இருக்காது, ஏன்னா அதை எடுத்தேன்னு அப்பவே அவங்க சொன்னாங்கல்ல. இதுக்கு மேலயும் உனக்கு விளக்கம் தேவையா? விக்டோரியா என்னுடைய டைட்டில். இத உனக்கு கொடுப்போன கனவு காணாத. ஏன்னா இது எங்களுடைய டைட்டில் சரி, தான். அப்போ ஒண்ணு பண்ணலாம். விக்டோரியாவை விடுற யார் பக்கம் வருதோ எடுத்துக்கோங்க. ஓய் டாட்டில், மரியாதையா எங்ககிட்ட வந்துரை. உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். எங்ககிட்ட வந்துரை. என்கிட்ட வா. கவலைப்படாத நண்பா, அதுக்கு சாப்பிட கொடுக்க என்கிட்ட நிறையவே இருக்கு. அதனால அது நம்ம கிட்ட தான் வரும். சரி சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நாங்களும் தயாரா தான் இருக்கோம். அப்போ ஸ்டார்ட். விக்டோரியா என்கிட்ட வா, என்கிட்ட வா. இந்த அந்த பக்கம் பக்கம் போகாத, இந்த பக்கம் வா. நானே தான் உன்னுடைய ஓனர். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. ஏய், இந்த பக்கம் போகாத. அப்படிதான் நடந்து போ. ஏய், அந்த பக்கம் எதுவுமே இல்லை. இங்க தான் உனக்கு சாப்பாடு நிறைய இருக்கு. இந்த பக்கம் வா. அப்படிதான், அப்படிதான். சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் வா. Come on, come on. விக்டோரியா! இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. விக்டோரியா இனிமே எங்கேயும் ஓடாத என்ன? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலன்னா உங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. ஆமா. வெஜிடபிள் கடையில வாங்கின வெஜிடபிள் என் பேக்ல காணோம். என்ன சொல்ற நீ? ஏப்பா மசா உன்னை பார்க்கும்போது அது உன்கிட்ட இல்லையேப்பா. ஒருவேளை விக்டோரியாவை தேடும்போது அதை எங்கேயாவது மறந்து வச்சிட்டியாப்பா? ஓகே, அடுத்த தேடுதல் வேட்டை முள்ளங்கி தான். அவன் முள்ளங்கியை நான் எடுத்துட்டு வந்து